வீராங்கனைகள் பற்றி அந்த நூலினை ஆய்வு செய்து மிக சிறப்பாக இங்கே நூலாய்வுரை ஆற்ற வரை இருந்த பெருமை சேர்த்த ஐயா அவர்களை வளனறிவு ஐயா அவர்களை மேடைக்கு இறங்கி குறிப்பு. ஐயா அவர்கள் பல நாடுகளில் தொடர்ந்து ஆய்வுரைகள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தலைப்புகளிலே தமிழ் ஆராய்ச்சி நிறுவனங்களிலே ஐயா அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திலையும் ஐயா அவர்களுடைய பணி, பல பணிகள் தொடர்ந்து இடையில நம்ம இந்த மாதிரி வாய்ப்பு கேட்டோம். நம்முடைய ஒரு பெரிய அரங்கத்தில் அழைக்க வேண்டிய ஐயாவை இந்த சின்ன ஊர்லயும் கூப்பிட்டோம். ஐயா வந்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருமை. ஏன்னா இந்த மண்ணின் மைண்டர், அதனால நிறைய பயன்படுத்திக்கணும். அப்பேற்பட்ட அறிவு சுரங்கம் ஐயா அவர்களை மகிழ்ச்சியோடு அழைக்கின்றோம். அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட பகுத்தறிவாளர் கழகங்கள் நடத்துகிற இந்த நூல்கள் ஆய்வரங்களுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய சிவமூர்த்தி ஐயா அவர்களே, மாண்புமிகு சிவமூர்த்தி ஐயா அவர்களே, இந்த ஆய்வரங்கில் வந்து பங்கேற்று நல்ல கருத்துரை வழங்கி இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களே, செவி இணைக்கி உரையாற்றக்கூடியவர், ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் விடுதலை நீலமிகு ஐயா அவர்களே, நம்முடைய கோபாலகிருஷ்ணன் ஐயா செயலர் அவர்களே, மற்றும் திராவிடர் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகள், பகுத்தறிவாளர் கழகத்திற்குரிய பல்வேறு பொறுப்புகளை சார்ந்திருக்கிற அறிவு சார்ந்தவர்களே, எதிரில் இருக்கக்கூடிய இனிய கொள்கை உறவுகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொள்கை வீராங்கனையர்கள் என்கிற இந்த நூல் கிட்டத்தட்ட 304 பக்கங்கள் இருக்கிற 54 பேரை நேர்காணல் செய்து நம்முடைய அறிஞர் வி.சி. வில்வம் ஐயா அவர்கள் உண்மை இதழிலேயும் ஞாயிறு மலர் விடுதலை ஞாயிறு மலரிலையும் எழுதிய தொடர்கற்றினுடைய தொகுதி. இந்த நூலை ஒரு டெக்ஸானமி ஆஃப் லிட்ரேச்சர், வகைப்பாட்டியல் வகையில் நம்ம பார்த்தால் இது வாழ்வியல் இலக்கியமா அல்லது வாழ்க்கை வரலாற்று இலக்கியமா அப்படின்னு பார்த்தா ஒரு தனி மனிதரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று இலக்கியங்கள் தமிழில் நிறைய இருக்கின்றன. தன் வரலாற்று இலக்கியங்கள் மாதிரி இது ஒரு புது விதத்தில் அமைந்திருக்கிற நேர்காணல் தன் வரலாற்று இலக்கியம். எல்லாமே பேட்டிகள். 54 பேர் விட்டுங்க அவர் போறாரு, போய் அவங்கள்ட்ட கேட்குறாரு. அதில் ஒருத்தர் 2 பேர் மட்டும் அமெரிக்காவில் இருக்கவங்கள்ட்ட இருந்து பேசி நேர்காணல் எடுத்திருக்கிறாரு. அதனால ஒரு புதிய வகைப்பாட்டில் இதை நேர்காணல் வாழ்க்கை வரலாற்று இலக்கியம் என்று நாம் சொல்ல முடியும் நண்பர்களே. இந்த நூலை, இந்த இலக்கியத்தினுடைய பாடுபொருள் அல்லது கண்டென்ட் ஆஃப் த புக் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட 1936க்கு பிறகு நம்முடைய சமகாலம் வரை இருக்கிற நம்முடைய இந்த திராவிட இயக்கத்தினுடைய போராட்ட வரலாறு என்றே சொல்லலாம். இன்னொரு பார்வையில் நாம் இந்த நூலை பார்க்கிற போது இந்த திருத்தொண்டர் கதை என்பார்களே, அது மாதிரி திராவிட இயக்கத்தினுடைய புனித போராளிகளுடைய நூல் தொகுதி என்றே நாம் பேச முடியும், கதை என்றே நாம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு 86, 87 அகவையில் இருக்கக்கூடிய 1957 சட்ட எரிப்பு போராட்டத்தில் அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் அழைப்பு விடுத்த போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசமைப்பிலிருந்து இந்த சாதி என்கிற ஒன்றை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் மறுக்க, அப்பொழுது சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்து நம்முடைய திருத்தவத்துறை லால்குடியிலிருந்து மட்டுமே 359 பேர், எல்லாம் புள்ளிவிவரங்கள் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கிறார். அல்லது அந்த நேர்காணல் அவங்க சொல்றாங்க, பாலாடியிலேருந்து மட்டுமே ஒரு ஊர்லேருந்து மட்டுமே 80 பேர். நம்முடைய ஐயா மாண்புமிகு அன்புராஜ் ஐயா அவர்களுடைய தலைமையில் கல்வெட்டு திறப்புலாவுக்கு நான் போயிருந்தேன். ஒரே ஒரு ஊர், அந்த ஒரு ஊர்லேயும் புது தெருன்னு ஒரு தெரு, அந்த தெருவுலேருந்து மட்டுமே 80 பேர் அன்றைக்கு 1957 சென்றிருக்கிறார்கள். பலர் இறந்திருக்கிறார்கள். நம்ம மாவட்டத்தில் இங்கே கண்டராத்திலிருந்து கூட அன்றைக்கு இந்த போராட்டத்தில் நம்முடைய செந்துறை இந்த பகுதியிலிருந்தெல்லாம் பலரும் பங்கேற்றிருந்திருக்கிறார்கள். அதில் பங்கேற்ற ஒரு பெண் போராளி, அவர் 86 அகவையில் இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆமாம் நான் சிறைக்கு போகிற போது நான் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தேன், வேலூர் சிறையில் இருந்தேன் என்று அவர்களெல்லாம் நேர்காணல் தருகிற போது நண்பர்களே, எப்படி இந்த மண் பண்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு இயக்கமும் சாதியை தடை செய்ய வேண்டும், அரசமைப்பு சட்டத்தில் தடை செய்ய வேண்டும் என்று இன்று வரை கோரிக்கை கூட வைத்ததில்லை நண்பர்களே. சாதிக்காகத்தான் இவன் போராடுகிறான் வேணுமென்னு.
ஆனால் நம்முடைய திராவிட இயக்கம் மட்டும்தான், தந்தை பெரியார் மட்டும்தான் சாதியை தடை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் இந்த செய்திருக்கிறத நாம் அங்கே நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இந்த நூலில் பல்வேறு தகவல்கள் நம்மை வியப்பின் விளிம்புக்கே கொண்டு செல்கின்றன. ஆமா, பெரும்பாலும் எப்படி இயேசுநாதருக்கு ஒரு சின்னப்பர் இருந்தாரோ அது மாதிரி தந்தை பெரியாருக்கு எப்படி ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவருடைய கொள்கைகளை எடுத்து செல்லுகிற அந்த கொள்கையை பின்பற்றுகிற தன்மையை ஒரு வரலாற்று பார்வையோடு நாம் இதை பார்க்க முடிகிறது நண்பர்களே. அது ரொம்ப ஒரு வியப்புக்குரிய ஒரு செய்தி. ஏன்னா எப்படி அந்த சட்டெரிப்பு போராட்டம், அதற்கு பிறகு என்னென்ன போராட்டங்கள், இங்கே தமிழ்நாடு தவிர அந்த வரைபடத்தை எடுத்துட்டு இந்தியா வரைபடத்தை தந்தை பெரியார் கொளுத்திய போது நான் சிறை சென்றேன், அப்போது நான் அங்கே தான் தங்கியிருந்தேன் என்று இந்த பெண் வீராங்கனையர்கள் குறிப்பிடுகிற போது எவ்வளவு அவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த இந்திய நாட்டினுடைய அந்த வரைபடத்தை கொளுத்தி சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். பிறகு அடுத்த தலைமுறை வருகிற போது எப்படி இங்கே இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டப்படியான வாய்ப்பு இல்லாமல் இருந்த போது ஒரே நாளில் 3000 பேர் அந்த சட்டத்தை எதிர்த்து சாம்பலை அனுப்பிய நிகழ்ச்சி, இதெல்லாம் நமக்கு ஒரு மீள் பார்வையோடு நமக்கு பல இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக எப்படி நம்முடைய இயக்கத்தை சார்ந்த பெண் வீராங்கனைகள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப எனக்கு வியப்பா இருந்தது நண்பர்களே. மணிமையார் அவர்களுடைய மாண்புமிகு மணிமையாருடைய தலைமையில் ராவண லீலா நடக்கிறது. எங்க தந்தையார் தான் அதுக்கு வேண்டிய பொம்மையெல்லாம் செய்து கொடுத்தார், என்னுடைய வீட்டுக்காரர் தான் செய்து கொடுத்தார். நான் அந்த கொளுத்துகிற போது இருந்தேன். நாங்கள் கொளுத்தி முடித்தோடனே காவல்துறை எங்களை கைது செய்தது, 15 நாள் தலைப்படுத்தினார்கள் என்றெல்லாம் இவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது எவ்வளவு நமக்கு வியப்பாக இருக்கிறது. இன்னும் இளைஞர்கள் கூட காவிரி நீர் அந்த ஆணையம் தண்ணீர் விடாத போது போராட்டத்தில் நாங்கள் இத்தனை நாள் சிறையில் இருந்தோம், நீட் ஒழிப்பு போருக்காக நாங்கள் களத்தில் கண்டோம். மொத்தத்தில் இது இந்த சமகாலத்தில் இருக்கிற சமுதாயத்தினுடைய போராட்ட வரலாறாகவே இடம்பெற்று இருக்கிறது. இந்த 54 பேர்ல ஆசிரியர்கள் முன்னுரையில் சொல்ற மாதிரி சமூகத்தில் எல்லா நிலைகளிலேயும் நீ அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர் இளங்கோவனுடைய துணைவியார் அங்க மயக்க மருத்துவம் கொடுத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லைக்காரர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருந்தாலும் சரி, நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொருவரும் எப்படி அவர்கள் இந்த இயக்கத்துக்குள்ள பொறுப்பில் இருந்திருக்காங்க, என்ன மாதிரி பணிகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகையினால இதை ஒரு நல்ல ஒரு வரலாற்று ஆவணம் என்று நாம் குறிப்பிடலாம். அப்ப இந்த திராவிட இயக்கத்து பெண் போராளிகளுடைய வரலாற்று ஆவணமாக இடம்பெற்றிருக்குது நான் கவனிக்கிறேன் நண்பர்களே. சரி, இந்த 54 பேர்ல உங்களை மனதை கவர்ந்தவர் யார் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, 3ஆம் வகுப்பு கூட படிக்காத மதுரை அவனியாபுரத்தில் இருக்கிற நான் ரொம்ப வியந்து போனேன் இந்த ராக்கு தங்கம்ங்கிற அந்த அம்மாவை. அந்த அம்மா எந்த நேரமும் இயக்க எண்ணத்தோடு அவனியாபுரத்தில் இருந்துகிட்டு அந்த அம்மா என்ன இந்த ஆசிரியர் வில்வம் எழுதுகிறார், நம்முடைய இயக்கத்தினுடைய பெண் ரவுடி நீங்கள் அப்படியே அதை எழுதுறாரு நண்பர்களே. ஆமா, அந்த அம்மா ஐயாவுக்கு சிலை வைக்கணும்னு செங்கல் கல் மண்ணெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க. நீ வச்சுனா ஒரே நாளில் காலையிலே நான் உதச்சி விட்ருவேன் அப்படின்னு ஒரு காவலர் சொல்கிறாரு. காவல்துறையிலேருந்து அந்த அம்மா அருவாள் எடுத்துகிட்டு நீ முடிஞ்சா காலை வைடா, உன் காலை வெட்டுறேன்னு நிற்கிறாங்க. எனக்கு இந்த செய்தியை படித்தப்போ அவரே சொல்லுகிறார், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க வீட்டு பிள்ளைகள் 3-4 பிள்ளைகளுக்கு திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்களே போய் சோரட்டி விட்டுவாங்களாம். எல்லாரும் சொல்லுவாங்களா, ஏமா நீனே விட்டுற, இது கொள்கை கூட்டம், இது கூலியால் வச்சு செய்கிற வேலை இல்லை, நான் தான் செய்வேன் என்று அந்த ராக்கத்தங்கம் அவர்கள் அந்த பேட்டியை தர்றப்ப நம்ம எப்படி வியந்து போய் நிற்கிறோம் நண்பர்களே. அவங்க ஒரு பனியன் போட்டிருப்பாங்களாம், அதில் ஆசிரியர் படமும் ஐயா படமும் இருக்கும். அதில் சமூக நீதி நாள் செப்டம்பர் 17 அந்த பணி அதை ஒரே மாதிரி அதை வச்சிருக்கிறாங்க. அவங்க பெரிய பணக்காரர் இல்லை, ஏதோ ஒரு தோடு இருந்திருக்குது. அப்போ அந்த காலத்தில் 300 ரூபாய்க்கு விற்று 3 கருப்பு சேலை வாங்கினாங்களாம். ஒரு கருப்பு சேலை கட்டி கொள்வதற்கு அந்த சீருடைய வாங்கிறதுக்கு கூட பணம் இல்லாத அளவுக்கு ஏழ்மையாக இருக்கிற ஒருவருக்கு எந்த அளவு அவர்கள் 4 பிள்ளைகளை பெற்று அவர்களை எல்லாம் ஆளாக்கி அவரை பற்றி சொல்றார், ஒரே கொள்கை, ஒரே இயக்கம், ஒரே தலைவர். அவங்க குடியிருக்கிறதுக்கு பச்சேரின்னு பேரு, இன்னைக்கு பெரியார் நகராக அது மாறிவிட்டது அவனியாபுரத்தில் என்றெல்லாம் சொல்லுகிறது. பலமுறை சென்றிருக்கிறார். மத்திய சிறையில் 15 நாள் இப்படியெல்லாம் நண்பர்களே. ஒரு 3ஆம் வகுப்பு படித்த இந்த ராக்கு தங்கம் போன்ற கொள்கை வைரங்கள் அவர்களால் தான் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ரொம்ப வியப்போடு பார்க்கிறோம் நண்பர்களே.
இங்கே நம்ம அம்மா வந்திருக்கிறாங்க. இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு அவருடைய வாழ்வினரை பற்றி இந்திரா காந்தி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் எந்திரிங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுடைய வாழ்வினையருடைய மிதிவண்டியில் எழுதியிருப்பாராம் ஆசிரியர். அவங்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எழுதுறாங்க. என்ன அந்த மிதிவண்டியில் எழுதியிருப்பாராம்? ஒரு பெண் குழந்தைக்கு கொடுக்கிற கல்வி 4 ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கிற கல்வியை விட உயர்ந்தது. என்ன அருமையான சிந்தனை நண்பர்களே. அப்போ இந்த இயக்கத்தில் ஒரு சராசரியா ஒரு பொன்பரப்பில அல்லது ஒரு செந்துறையில ஒரு சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தொண்டருக்கு கூட எவ்வளவு சிந்தனை வளர்ச்சி இருக்கிறது. என்ன புதிய கொள்கையை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள், நம் நாட்டில் எவ்வளவு சிந்தித்திருக்கிறார்கள். நம்முடைய இயக்கத்தினுடைய இந்த கடைகோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட இந்த சிந்திக்கிற அளவுக்கு இன்றைக்கு இவர்கள் வந்திருக்கிறார்களா என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நண்பர்களே. ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம எனக்கு 54 பேர்ல யாரை சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக. ஒரு மருத்துவர் சொல்லுகிறார், அந்த அம்மா மயக்க மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க, எம்டி. அவங்க சொல்கிறாங்க, இந்த இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் ஒரு பெண் எவ்வளவு செல்வாக்கு பெற்றவராக இருந்தாலும், இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக இருந்தாலும், எவ்வளவு புகழ் பெற்றவராக இருந்தாலும், எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், அந்த வரியை ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்துகிறாங்க. சமூக செல்வாக்கு இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் தானே சமையல் செய்கிற மாதிரி இருக்கிறது. அப்போ இந்த இந்திய சமூகம் மாற வேண்டும், இந்த தமிழ் சமூகம் மாற வேண்டும் என்று அவர் சொல்லுகிற போது அதில் இருக்கக்கூடிய அந்த வலி இருக்கிறதே நண்பர்களே, உனக்கு ரொம்ப ஒவ்வொருவருடைய பேட்டியுமே நமக்கு அதிர்ச்சி தருவதாக இருக்கிறது நண்பர்களே. கிட்டத்தட்ட 1950களிலேருந்தே இந்த தாலி மறுப்பு திருமணங்கள், இவங்க எல்லாரும் சில வழிகளை குறிப்பிடுகிறார்கள். அது எனக்கு ரொம்ப ஆசிரியரை பற்றி சொல்லுகிற போது ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், குருதி உறவுகளை விட கொள்கை உறவுகள் தான் நமக்கு சிறந்தவர்கள். சித்தப்பையன், பெரிய பையன், பங்காளி, மாமச்சனை விட கொள்கை உறவுகள் தான் உயர்ந்தவர்கள் என்கிற வரி அவர்கள் குறிப்பிடுகிற போது கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட இந்த பெண் போராளிகள் குறிப்பிடுகிறார். இன்னொரு வரி நண்பர்களை பல முறை நம்ம கூட்டங்கள் நம்முடைய அறிவு சான்றோர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், நம்மால் முடியாதது எவராலும் முடியாது, எவராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும். இந்த வரியை கிட்டத்தட்ட பலருமே குறிப்பிடுவதை நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த நூலை நான் எவ்ரி நூக்கன் கார்னர் முதல் எழுத்துலேருந்து கடைசி எழுத்து வரையும் 10 தடவை படிச்சுட்டேன். பல கோணங்களில் அப்படி நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு சில நேரங்களில் சில தொண்டர்கள் சாதிச்சிருக்குது நம்ம கற்பனையை பண்ணி பார்க்க முடியல. நீங்கள் அந்தோணி சாமின்னு ஒருத்தர் சோழங்கநல்லூர் திருவாரூர் பக்கத்தில் அந்த பகுதியையே சாதி மறுப்பு ஊராக மாற்றி இருக்கிறார். அவர் யாரை கேட்டாலும் அந்த பேட்டி எடுக்க போகிறது அந்தோணி சாமின்னு காரணம்னு சொல்கிறாங்க நண்பர்களை. கடைசி ஆசிரியர் எழுதுகிறார், அவருக்கு 2 கால்களும் இல்லை, எங்கு சென்றாலும் தள்ளுவண்டியில் தான் அவரை அழைத்து செல்ல வேண்டும். நாகப்பட்டினத்து கூட்டமாக இருந்தாலும் காரைக்கால் கூட்டமாக இருந்தாலும் முதல்ல அவர் வண்டியை வைத்து விட்டு அவரை தூக்கி வைப்பார்கள். அந்த லாரியில் ஏதோ போக்கு லாரியில் போயிட்டு அதே மாதிரி அவர் வந்து விடுவார் என்று சொல்லுகிற போது 2 கால்களையும் இழந்த ஒரு திராவிட இயக்கத்து தொண்டன் அந்த பகுதியிலேயே சாதி மறுப்பு நடைமுறைப்படுத்தி இருக்கிறான். தொடக்கத்தில் 50களில் பெரிய எதிர்ப்பு இருந்தது என்று இவர்கள் சொல்லுகிற போது நாம் வியந்து நிற்கிறோம். அவர்களெல்லாம் அந்த போராட்டங்களில் வேலூருக்கு போயிடுறாங்க. சிறைச்சாலைக்கு 15 பெண்கள் சேர்ந்த மாதிரி நீதிமன்றத்தில் 15 நாள் கழித்து ரிமாண்ட் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டுகிட்டு வரணும். அந்த நீதிபதி கேட்குறாரு இந்த பெண்களை பார்த்து, உங்கள் ஆசிரியர் சொன்ன எதனாலும் செய்வீங்களோ, எல்லாம் ஏம்மா வீட்டில் ஒழுங்காக இருக்கிறத விட்டுட்டு இப்படி. அப்போது அந்த 15 பேர் சொல்லுகிறார்கள், நண்பர்களை, ஐயா, ஆசிரியர் வீட்டு பிள்ளைக்காகவோ என் வீட்டு பிள்ளைக்காகவோ மட்டும் நாங்கள் சிறைக்கு போகவில்லை. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டால் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் அதில் இடஒதுக்கீடு கிடைக்கும், உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காகவும் தான் நாங்கள் சிறைக்கு சென்றிருக்கிறோம் என்று நீதிமன்றத்தில் சொன்ன உடனே அந்த நீதிபதிக்கு ஆத்திரம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண வேண்டுமே, இன்னொரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளவு திமிரான்னு. இதுதான் நம்ம பிற்பட்ட நம்முடைய பட்டியலின மக்களுடைய மனநிலை. கிட்டத்தட்ட 3-4 பெண்கள் குறிப்பிடுகிறார்கள், எங்களுக்கு இந்த நீதிமன்றத்தில் இந்த தண்டனை இன்னொரு மடங்கு கிடைத்தது, மற்றவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க, நாங்கள் திரும்பவும் சிறைக்கு போனோம். அங்கே போனால் அந்த சிறை காவலர் பெண்கள், அந்த அதிகாரி ஒரு அம்மா எங்களை ரொம்ப மிரட்டுச்சு, நாங்கள் கூப்பிட்டு சொல்லிட்டோம், நாங்கள் ஏற்கனவே போராடிட்டு வந்துருக்குறோம்,
குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சுட்டு தான் அங்கே வந்திருக்கோம், எச்சரிக்கையாக இருந்துக்க, திருப்பி போராடுவோம் அப்படின்னு மிரட்டிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து நம்முடைய அருள்மொழி அம்மா வழக்கறிஞருக்கு நாங்கள் செய்தி அனுப்பினோம். அவர்கள் நேரடியாக அவங்க போல் சிறைத்துறையில் போய் எங்களுடைய மனுவை கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்தில் நிலைமை தலைகளாகி விட்டது. அந்த காவல் அதிகாரி எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டார். அப்போது இந்த பெண்களுக்கு எவ்வளோ ஒரு ஆற்றல் வருகிறது. அதான் ஒரு மருத்துவர், அவங்க ஒரு MD மருத்துவர் சொல்லுகிறார்கள், இந்த கருப்பாடை கருப்பு சட்டையை போட்டோன்னே எங்களுக்கு ஒரு வீரம் வந்து விடுகிறது, இந்த கருப்பு சட்டை போட்டோன்னே எங்களுக்கு ஒரு அறிவு திமிர் வந்து விடுகிறது. இன்னொருவர் எழுதுகிறார், கருப்பு சட்டை என்றாலே நேர்மை உண்மை, கருப்பு சட்டை என்றாலே பிறகுநலம், கருப்பு சட்டை என்றாலே இந்த சமூகத்தில் நாணயமாக வாழ்வது. இந்த மூன்றும் தான் ஒரு மருத்துவர் வந்து பேட்டி கொடுக்குற போது நான் வந்து இந்த நூலை வந்து படிச்சுட்டு இந்த துணைவியார் கூட வந்திருக்கிறாங்க. என்ன என்னமோ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி படிக்கிறீங்க. நான் நிறைய வாசிக்கிறவன், என் வீட்டில் 30,000 புத்தகத்தை வச்சுட்டு படிக்கிறது எனக்கு தொழில. இப்போ இந்த தன்மைகளை எல்லாம் பார்த்துவிட்டு எனக்கு பல நேரங்களில் ரொம்ப ஒவ்வொருடைய வரலாறுமே தனித்தனியாக, வேலூரில் சத்துவாச்சாரின்னு ஒரு பகுதி நண்பர்களே, அந்த பகுதியே இதை போல சமூக மாற்ற சிந்தனை வந்து மாற்றி இருக்கிற தன்மை. ஏன் நம்ம திருச்சி மாவட்டத்தில் பெருவள்ளநல்லூர் அந்த லீலா அம்மையார் அவருடைய வரலாறு படிக்கிறப்போ, அந்த அம்மா வந்து காட்டூர் பகுதி பட்டியலினத்தை சார்ந்தவர், அந்த அவருடைய வீட்டுக்காரர் வந்து கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர், இவர் கணவரும் இவங்க தந்தையார் வந்து கொள்கை வழியிலே இருக்கிறவர், 2 பேர் வந்து சட்டரிப்பு போரில் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் எல்லோரும் பேசி கொண்டு இருக்கிற போது கருத்து வருகிறது, சும்மா இந்த மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருந்தால் பத்தாது, நாம் சாதி மறுப்பு திருமணங்களை செய்ய வேண்டும், நம்முடைய இயக்க தொண்டர்களுக்கு சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி நாம் வந்து முன்னுதாரணமாக இருக்க வேண்டும்னு பேச்சு வருகிறது. உடனே இந்த லீலாம்மாவுடைய தந்தையார் சொல்லுகிறார், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அந்த மகளை நான் இப்போ வந்து திருமணம் செய்து கொடுக்கணும், இங்கே யாராவது நம்முடைய தோழர்கள் முன்வருவதில்லைனால் நான் மனம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நான் முன் வருகிறேன்னு ஒரு இளைஞர் வருகிறார். கிட்டத்தட்ட அவங்க வெளியே வர்றது தான் உங்களுக்கு தெரியும், 1 ஆண்டு 2 ஆண்டு, சமயத்தில் 3 ஆண்டு கூட சிலருக்கு ஆகிடுது. அப்போ அந்த சட்டரிப்பு போராட்டத்தில் வெளியில் வர்றாங்க. வந்த பிறகு திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த பிறகு அந்த பெருவளப்பூரில் கொண்டு போய் அந்த திருமணத்தை வைக்கிறார்கள். ஊரே எதிர்க்கிறது, கடுமையான எதிர்ப்பு, அவர்கள் அங்கே இருக்க முடியல. அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க அதுக்கு முன்னாடியே அங்கே பெரியார் சிலைலாம் வைக்கிறாங்க. 1953 54 காலங்களில் பெரியார் சிலை, கல்வெட்டு இதெல்லாம் வைக்கிறாங்க. ஒரு கொள்கை விரோதிகள் அல்லது கொள்கை எதிரிகள் வந்து கல்வெட்டு எடுத்து அடிக்க உடைக்க வர்றாங்க. இவருடைய பிள்ளைகள்லாம் இப்போ 5-6 பிள்ளைகள் பேரையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாக திராவிட இயக்க சிந்தனையாளருடைய பெயர்களே நான் பார்க்குறேன். அத்தனை பேர் பேட்டியிலையுமே சாக்ரட்டிஸு, ரூசோ, பெட்ரான் ரசல், புகழேந்தி வந்து இல்லைன்னா எல்லா தூய தமிழ் பெயர்கள். ஆமாம், நம்ம கூட மலர்குடிங்கிற பேர் கேட்டிருக்கோம். இந்த மாதிரி சொற்கள்லாம் பார்க்குறோம். மலர் கண்ணின்னு ஒரு அம்மா பேர், அவங்க மருத்துவராக இருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு மருத்துவராக இருக்காங்க, மலர் கண்ணி. இப்போ இந்த சொல்லாக்கம் இந்த திராவிட இயக்கம் தான் நண்பர்களை தூய தமிழை அறிமுகப்படுத்துவதில் முனைப்போடும் முன்னணியோடும் இருந்தது. நான் அதை தனியாகவே பேசுவதை நினைப்பதுண்டு. நீங்கள் ஆசிரியர்களுடைய அந்த உரைகளில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த வீரர்கள்லாம் தொண்டாரம் சார்ந்தவர்கள் அப்படிம்பாரு. அது என்னங்க தொண்டு, அது என்னங்க அறம், 2ஐயும் சேர்த்து தொண்டர்னு சொல்லாட்சி விடுவோம். எல்லாரும் திருமணம்பா, இவர்கள் இணை ஏற்பு விழா, நம்முடைய இயக்கம் மட்டும்தான் நண்பர்களே. நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவு நாணயத்தோடு இருக்க வேண்டும். அப்போ ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய தமிழ் சொல்லாட்சி, தமிழ் சொல் கட்டமைப்பு என்பதே இந்த இயக்க தொண்டர்கள் அத்தனை பேரும் இவருடைய எழுத்துக்களில் நம்முடைய இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு மருத்துவர் சொன்னாங்க, எனக்கு இதை செய்வதில் எந்த மனத்தடையும் இல்லை, நான் பெண் என்கிறதுனால எனக்கு மனத்தடை எதுவும் ஏற்படவில்லை, நாங்கள் அந்த நிகழ்ச்சியை போன போது எங்களுக்கு பயனாடை அணிவித்தார்கள், இது ஒரு நல்வாய்ப்பாக இருந்தது. அந்த சொல்லாட்சிகளாக பூரா பாருங்க, இது ரொம்ப அதிர்ஷ்டங்க, இது ரொம்ப துரதிர்ஷ்டம், இது ஒரு நல்வாய்ப்பாக இருந்தது. பொன்னாடையெல்லாம் கிடையாது, இது ஒரு நல்ல பயனாடையாக இருந்தது. என்னுடைய கணவருக்கு மூச்சரைப்பு நோய், ஆஸ்துமாங்கிற சொல்ல கூட தவிர்த்துட்டு 6ஆம் கிளாஸ் படிச்சாமா 80 வயசுல என்னுடைய கணவருக்கு மூச்சரைப்பு நோய் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுதான் நண்பர்களே தூய தமிழ் கொள்கை பிடிப்பாகவும் இருந்திருக்கிறது. அதனால இந்த நேர்காணல் ஒன்னொன்னையும் நம்ம படிக்கிற போது ஒரு தனித்தனியாக நாம் வந்து இதை பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு கிடைக்கிறத கவனிக்கிறோம் நண்பர்களே. மொத்தத்தில் இந்த நூல் வந்து நமக்கு ஒரு பெரிய அறிவு புதையலாக, அந்த மனுதரிமை எதிர்ப்பு போராட்டம் நடக்கிறது. இதில் பல பெண்களை பார்த்தீங்கன்னா, வீராங்கனைகளை பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் தையல் கடையில் தையல் ஓட்டி அந்த துணியை விற்று வாழ்பவர்கள்.
போராட்ட களங்களில் போய் நாங்கள் இப்படிலாம் இருந்தோம். ஒரு அம்மா பேட்டியில் சொல்கிறாங்க, எங்களுக்கு தொழில் நொடிச்சு போச்சு, எங்கள் வீட்டுக்காரரு இந்த பெரியார் உலகத்துக்கு 5000 கொடுக்கணும்னு சொன்னார். நான் சொன்னேன், தொழிலில் நட்டான், தொழில் நட்ட கணக்கில் 5000 என்னையா 25,000 லிட்டர் குடியா, தொழில் நட்ட கணக்கில் 25,000 என்கிற போது, அப்போ இந்த கொடுப்பதில் கூட அவர்கள் எப்படி வியப்போடு நமக்கு இருக்கிறது நண்பர்களே. அதுவும் அந்த செருநல்லூரில் பல பேர், நீங்கள் அந்த சில பகுதிகள் இருக்குது, இந்த நூலை நீங்கள் படிச்சீங்கன்னா நம்முடைய திராவிட இயக்கம் எந்தெந்த பகுதிகளில் இதில் சாதி மறுப்பை நடைமுறைப்படுத்துவது. அந்தம்மா லீலாமா சொல்கிறாங்க, பொது உடைமை இயக்க ஜீவானந்தா அவருடைய மகள் எங்கள் ஊரில் தான் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க சாதி மறுப்பு இயக்கம். அப்போ அண்ணா வந்திருந்தார், பெரியார் இருந்தாங்க, ஆசிரியர் இருந்தாங்க. இதில் தான் நம்ம பெரியார் மையத்தில் தான் திருமணம் நடந்துச்சு. அப்போ தான் அண்ணா சொன்னார், நான் இந்த சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் பெற்று தர வேண்டும் அப்படின்னு எங்கள் ஊர் பொண்ணு கல்யாணத்தில் தான் சொன்னாங்க. இப்போ அந்த பொண்ணு இன்னும் எங்கள் ஊரில் மருமகளாக இருக்குது. அப்போது பொது உடைமை இயக்கத்து ஜீவா அவர்களுடைய மகள் திருமணத்தில் தான் இந்த சுயமரியாதை சட்டம் வந்தது. இன்னும் அந்த அம்மா எங்கள் ஊரில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது நண்பர்களே, நம்முடைய இந்த ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டமும் எந்த அளவுக்கு இவர்கள் சிறப்பாக இவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க, என்ன அழகாக பேட்டி தர்றாங்கன்னா, ஒரு சிற்றூர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஐயா சொல்லுவார். அந்த சிற்றூரில் பள்ளிக்கூடம் இருக்கணும், மருத்துவமனை இருக்கணும், பூங்கா இருக்கணும், புத்தகச்சாலை இருக்கணும், ரேடியோ நிலையம் இருக்கணும், பேருந்து நிலையம் இருக்கணும், காவல் நிலையம் இருக்கணும், நீதிமன்றம் இருக்கணும், பல்பொருளங்காடி இருக்கணும். இதெல்லாம் ஐயா கண்ட கனவு. அந்த மாதிரி பல ஊர்களை இணைத்து இந்த சிற்றூர்களெல்லாம் நகரமாகி சென்னையில் இருக்கிற வசதியும் திருச்சியில் இருக்கிற வசதியும் இந்த சிற்றூர்களுக்கு எப்போது கிடைக்கிறதோ அப்போதுதான் இந்த சிற்றூர்களுக்கு விமோசனம் பிறக்கும் என்று ஒரு 6ஆம் வகுப்பு படித்த ஒரு பெண்மணி விடுதலையும் உண்மையையும் இந்த நாளிதழையும் படிக்கிற போது, ஒரு அம்மாவுக்கு திருமணமே பண்ணிக்கல, இந்திய ஆசிரியர், ஐயா பற்ற இந்திய ஆசிரியர், அவங்க விடுதலையை வாங்கிட்டு படிச்சுட்டு பக்கத்தில் கந்தசாமி முடித்திருத்தகத்தில் நான் தினம் போட்டுருவேன், எங்கள் வீட்டுக்கு விடுதலை வரும், வாசிப்போம், நாங்கள் படித்து முடிச்சு நம்மளோட அது நிற்கப்படாது, ஊரில் 10 பேருக்கு பயன்படணும்னு முடித்திருத்தகத்தில் கொடுத்துருவோம், தினசரி அந்த ஊரில் படிப்பாங்க. உண்மையிலேயே நண்பர்களே, ஒரு அம்மா எவ்வளவு ஒரு நம்மளாம் கூட படிச்சுட்டு பேப்பரை கீழே போட்டுருவோம், இது பயன்படணும், பலருக்கும் பயன்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இப்படி ஒவ்வொருவரும். ஜனம்பு அம்மையான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா வீட்டில் எப்பவும் கழக கொடி, என் தலை சாஞ்சாதான் அந்த கொடியை எவனும் தொட முடியும், வயசு 85. எப்படி நமக்கு வியப்பாக இருக்கிறது நண்பர்களே. ஆகையினால இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் இங்கே பேசும்போது கூட சொன்னார்கள், 4 தலைமுறையாக 5 தலைமுறையாக இருப்பவர்களும் உண்டு, புதிய தலைமுறையில் இருப்பவர்களும் உண்டு. நான் 30 வயது பெண்மணியை கூட இங்கே ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் நம்முடைய கலிப்பூங்குன்றன் ஐயா, கவிஞர் கலிப்பூங்குன்றன் ஐயாவுடைய துணைவியாருடைய வாழ்க்கை வரலாற்றை கூட 5வது இடம் கொடுத்து தான் இவர் எழுதியிருக்கார். நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு என்பதற்காக முதலிடம் கொடுக்கவில்லை நண்பர்களே. நீங்கள் நளினாகுமாரின்னு ஒரு அம்மா, ஞான் பெருமானிக்கினதும் விஸ்வதிக்கினதும் மேதாவு வீரமணி ஐயா அப்படிங்கிறாங்க. மலையாளம், என் ஊர் மலையாளங்க, நான் பார்க்கப்பட்டுங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிற போது, நம்முடைய ராவணன் ஐயா, நம்ம லால்குடி தேவசன் ஐயா அவருடைய மருமகள் குழந்தை தரிசா, நான் வெள்ளோடுங்க, நாங்களாம் கிறிஸ்தவ குடும்பங்க, நான் திருமணம் ஆகி 10 வருஷம் கிறிஸ்தவத்தில் தான் இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படிலாம் மாறினேன். என்னுடைய மாமனார் அந்த காலத்தில் இடையாத்து மங்கலத்தில் ஒரு பாப்பா ஒரு ஆளடே இங்கே வாடான்னு சொல்லி அடிச்சுவிட்டான். மழைன்னு அவரும் இன்னொரு தொண்டரும் போய் தனிக்கு அவருக்கு வகவை முதிர்ந்துடுச்சு, பல்லாறு 4 அரை அவனை விட்டு செருப்பால் அடிச்சு விட்டாரு, பெரிய வழக்காயிடுச்சு. அப்புறம் ஒளிஞ்சிட்டு பக்கத்தில் போய் ஒரு 3 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து வாழ்க்கையை நடத்தினார்கள் என்றெல்லாம் நான் தான் சொன்னேன் நண்பர்களே. நம் சமகால வரலாறு, சமகால சமுதாய மாற்ற வரலாறாக இது இருக்கிறது. ஒரு அம்மா சொல்றாங்க, கொள்கையை விட ஒழுக்கம் முக்கியம் ஐயா சொல்லியிருக்கார். அதனால இளைஞர்கள் கொள்கையை விட ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என சொல்லுகிற போது, இப்படியெல்லாம் இந்த நூலில் படிக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் குறைவாக இருக்கிறது, நான் முடிவுக்கு வந்து விடுகிறேன். 1936 காலங்களில் ராஜாஜி ஆட்சி இருக்கிறது. ஒரு இசை நிகழ்ச்சிக்கும் போய் கோலாட்டம் ஆடுபவர்கள், இசைப்பாடல் பாடுபவர்கள் எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அம்மா நாங்கள் போய் என்ன மேடையில் அப்போ எப்படி பாடுவோம் தெரியுங்களா, கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கு இப்போ 88 வயது. ராஜாஜி ஆட்சி காலத்தில், ஆமாம் ஐயப்பா என்னங்க ஐயா ஆட்சி முறை பாருங்க,
சொல்லப்போனால் வெட்கக்கேடுங்க. 6 ounce அரிசியால் அவதிப்படுறோம் பாருங்க. இந்த வெக்கங்கட்ட ஆட்சி எப்போது தொலையும் கேளுங்க அப்படின்னு வள்ளியம்மா 86 வயது. அவங்க தான் அந்த 4 மாதம் கருவுற்றிருக்கிற போது சிறைக்கு சென்றவர்கள். சட்ட எரிப்பு போரில் இது போல இசைப்பாடல்களை நான் பாடியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாள் நண்பர்களே. இப்படி படிக்க படிக்க ஒவ்வொரு சொல்லும் நமக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து காட்டுகிறது. நாம் அனைவரும் இந்த நூலை வாங்கி படித்து பயன்பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி.